திருவள்ளூர் அருகே தமிழக அரசு தடை செய்யப்பட்ட 468 கிலோ குட்கா புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் வேனை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் குட்கா புகையிலைப் பொருட்கள் விற்பனை படுஞ்சோறாக நடைபெற்று வருகிறது. இதனால் தமிழக அரசு குட்கா புகையிலைப் பொருட்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வருவதாக எஸ்பிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து எஸ்பி விவேகானந்தா சுக்லா அறிவுறுத்தலின் பேரில் மப்பேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொண்டஞ்சேரி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த டாடா ஏஎஸ் வாகனம் மற்றும் கார் ஆகிய வாகனங்களில் வந்த இருவரை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அந்த வாகனத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்விசாரம் பகுதியை சேர்ந்த பரத்குமார் மற்றும் வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரபாகரன் ஆகியோர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 461 கிலோ ஆன்ஸ் கூலிப் 7 கிலோவை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் டாடா ஏஎஸ் வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட பரத்குமார் மற்றும் பிரபாகரன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.